வணக்கம் நண்பா. ஒரு சின்ன ஆனஸ்ட் கேள்வி கேட்கலாமா? நீங்க காலையில கண்ணு திறந்த உடனே என்ன பண்றீங்க? சரி யோசிச்சு பாருங்க. அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் தூங்குறீங்களா? இல்ல ஃபோன் எடுத்துட்டு Instagram, WhatsApp, YouTubeல மூழ்குறீங்களா? இல்ல லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷனா நாள் ஆரம்பிக்கிறீங்களா? இந்த 3ல எந்த ஆன்சர் இருந்தாலும் அது தவறில்ல. ஆனா ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீங்க காலையில எழுந்த உடனே செய்யற அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் உங்க நாள் முழுக்க என்ன ஆகணும்னு முடிவு பண்ணுது. ஆ இது ஒரு மோட்டிவேஷனல் டயலாக் இல்ல. இது ரியாலிட்டி. நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு நாள் காலையிலேயே சும்மா காமா இருந்தீங்கன்னா, அந்த நாள் ஸ்மூத்தா போகும். ஆனா காலையிலேயே ஃபோன், டென்ஷன், ரஷ் அப்போ நாள் முழுக்க மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும். பிரச்சனை வெளியில இல்ல நண்பர்களே. அது நம்ம நாள் ஆரம்பிக்கிற வேல தான் இருக்கு. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? காலையில எழுந்த உடனே நம்ம வாழ்க்கைய நாம கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா, ஃபோன், நோட்டிஃபிகேஷன், டென்ஷன் இதுக்கெல்லாம் ஒப்படைச்சிடுறோம். அதனால தான் சோர்வு, ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய மனசு வராதது, இது எல்லாம் நடக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க காலையில எழுந்ததும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சரியா பண்ணினீங்கன்னா, உங்க நாள் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். இது சிம்பிள் ஹேபிட் இல்ல. இது ஒரு லைஃப் சேஞ்சிங் ட்ரிகர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அதை எப்படி 30 நிமிஷம் பவர்ஃபுல் ரூட்டீனாக மாற்றலாம், அதை ஃபாலோ பண்ணினா உங்கள் லைஃப் எப்படி நெக்ஸ்ட் லெவல் போகும். வாழ்க்கை பெரிய டிசிஷன்ஸில் மட்டும் மாறாது, டெய்லி ஹேபிட்ஸில் தான் மாறும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான் முக்கியம். அதனால் இந்த வீடியோவை கேஷுவலாக பார்க்காதீங்க, கவனமாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்கள், முக்கியமாக அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி லைஃப் சேஞ்ச் பண்ணோம். வீடியோஸ் மிஸ் ஆகாது அப்படின்னா நீங்கள் ரெடியா? காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய அந்த ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு புரியணும். நம்ம வாழ்க்கை ஏன் நம்ம கையில இல்லைன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம நினைப்பது மாதிரி நாள் போகல. நம்ம பிளான் பண்ணது மாதிரி வேலை நடக்கல. நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைன்னு தோணும். இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம நாள் ஆரம்பிக்கிற முதல் சில நிமிஷங்கள்ல நாமே நம்ம கண்ட்ரோலை விட்டுடுறோம். நீங்க கவனிச்சு பாருங்க. காலையில எழுந்த உடனே நீங்க ஃபோன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மத்தவங்களோட லைஃப் உங்க மைண்டுக்குள்ள வரும். நியூஸ் பார்த்தா டென்ஷன் வரும். மெசேஜஸ் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதாவது நீங்க நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மைண்ட் ஆல்ரெடி ஓவர்லோட் ஆகிடும். இதுதான் மெயின் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம நாள் ரியாக்ஷனா ஆரம்பிக்க கூடாது. நம்ம நாள் கிரியேஷன் ஆரம்பிக்கணும். அதாவது நடக்கிறத பார்த்து ரியாக்ட் பண்றவங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்கும். ஆனா நடக்க வேண்டியதை கிரியேட் பண்றவங்க தான் வெற்றி அடைவாங்க. நண்பர்களே, சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு காமன் சீக்ரெட் இருக்கு. அவங்க காலையில எழுந்த உடனே உலகத்தோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. முதல்ல தங்களோட மைண்டை கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உன் மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்தா உன் நாள் கண்ட்ரோல்ல இருக்கும். உன் நாள் கண்ட்ரோல்ல இருந்தா உன் வாழ்க்கை கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவின் மெயின் ஐடியா என்னன்னா, காலையில எழுந்த உடனே நீங்க செய்ய வேண்டியது ஒர்க் இல்ல, ஃபோன் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும். உன் மைண்டை ரீசெட் பண்ணு. உன் டேய நீயே டிசைன் பண்ணு. இந்த ஒரு ஹேபிட் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நண்பர்களே, உங்க வாழ்க்கை ஸ்லோவா இல்ல ஃபாஸ்டா மாற ஆரம்பிக்கும். காலை எழுந்ததும் செய்ய வேண்டியது என்ன? நண்பர்களே, இப்போ முக்கியமான கேள்விக்கு நேரா வரலாம். காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? சிம்பிள் ஆன்சர். உன் மைண்ட ரீசெட் பண்ணு. ஆமா நண்பா, நம்ம நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு ஆல்ரெடி நிறைய தாட்ஸ்ல இருக்கும்.
நேத்து நடந்தது இன்னைக்கு நடக்க போறது பயம், ஸ்ட்ரெஸ், அவசரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கும். அந்த நிலையில நீங்க நாள் ஆரம்பிச்சீங்கன்னா நாள் முழுக்க சேம் எனர்ஜி தான் ஓடும். அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்க மைண்ட கிளியர் பண்றது. எப்படி? கண்ணு திறந்த உடனே ஒரு 2 முதல் 3 நிமிஷம் எதுவும் செய்யாதீங்க. ஃபோன் வேண்டாம், பேச்சு வேண்டாம், அவசரம் வேண்டாம். சும்மா உங்க மூச்ச கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல நாள். நான் காமா இருக்கேன். நான் கண்ட்ரோல்ல இருக்கேன். இந்த சின்ன விஷயம்தான், ஆனா இதோட பவர் ரொம்ப பெரியது. ஏன்னா இந்த நேரத்துல உங்க பிரெயின் ஒரு blank ஸ்டேட்ல இருக்கும். நீங்க என்ன இன்புட் கொடுக்கறீங்களோ அதுதான் நாள் முழுக்க அவுட்புட் ஆகும். நண்பர்களே, நீங்க கவனிச்சு பாருங்க. காலையில காமா ஆரம்பிச்ச நாள் ஸ்மூதா போகும். காலையில டென்ஷனா ஆரம்பிச்ச நாள் கேயாஸா போகும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்க டைம் இல்ல, உங்க ஒர்க் இல்ல, உங்க மைண்டு தான். நினைவுல வைங்க. உன் மைண்ட நீ கண்ட்ரோல் பண்ணினா உன் நாள் உன்னை ஃபாலோ பண்ணும். உன் மைண்ட் உன்னை கண்ட்ரோல் பண்ணினா நீ நாள் முழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவ. 30 மினிட்டி பியோவர் ஆரோ டைம். இப்போ நீங்க கேட்கலாம், மைண்ட் ரீசெட் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு, அதை டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணுவது? அதுக்காக தான் இந்த 30 நிமிஷம் பவர் ரொட்டீன். இந்த 30 நிமிஷம் தான் உங்க நாள் முழுக்க ஃபவுண்டேஷன். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். 5 நிமிஷம் விழிப்பு சிந்தனை கட்டுப்பாடு. கண்ணு திறந்த உடனே ஒழுந்து ஓடாதீங்க, ஃபோன் எடுக்காதீங்க, சும்மா படுக்கையிலேயே இருங்க. இந்த நேரத்தில் உங்க மைண்டுக்கு கமாண்ட் கொடுக்கணும். 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. இன்னைக்கு நல்ல நாள், நான் ஸ்ட்ராங், நான் கண்ட்ரோலில் இருக்கேன். இதுதான் உங்கள் நாள் எப்படி போகணும்னு செட் பண்ணும். 5-10 நிமிஷம் அமைதி மூச்சு. இப்போ மெதுவாக உட்காருங்க, மூடுங்க, மூச்சை மட்டும் கவனிங்க. இன் அவுட். இங்கே மைண்டுக்கு ரீசெட் பட்டன். இதனால் என்ன ஆகும்? மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும், உள்ளே அமைதி வரும். 10-15 நிமிஷம் தண்ணீர் உடல் எழுச்சி. இப்போ உடம்ப ஆக்டிவேட் பண்ணணும். 2 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. இதனால் உடம்பு க்ளீன் ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பாடி ஃப்ரெஷ் ஆகும். அதுக்கப்புறம் லைட் மூமெண்ட், கை கால் ஸ்ட்ரெச், நெக் ரொட்டேஷன், சின்ன வாக்கிங். உடம்பு ஸ்லீப் மோட்ல இருந்து ஆக்டிவ் மோடுக்கு வரும். 15-20 நிமிஷம் இலக்கு நினைவு. இந்த டைம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கை எங்கே போகுது? உங்களையே கேளுங்க. நான் எதுக்காக வேலை செய்கிறேன்? என்ன ஆகணும்? இன்னைக்கு என்ன முன்னேற்றம்? கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க, ஆல்ரெடி சக்ஸஸ் அடைந்த மாதிரி. இதுதான் உங்கள் மைண்டுக்கு டைரெக்ஷன் கொடுக்கும். 20-25 நிமிஷம் கற்றல். இந்த 5-10 நிமிஷம் உங்கள் க்ரோத்துக்காக. ஒரு நல்ல புத்தகம் படிங்க, ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் பாருங்க, ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. நண்பர்களே, டைம் பாஸ் விஷயங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணாது, லேர்னிங் தான் சேஞ்ச் பண்ணும். 25-30 நிமிஷம் நாள் திட்டம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயம் எழுதுங்க. அதுவே போதும். இதனால் ஃபோக்கஸ் கிளியர் ஆகும், டைம் வேஸ்ட் குறையும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். நண்பர்களே, 30 நிமிஷம் சிம்பிளாக தோணலாம், ஆனால் கன்சிஸ்டன்சியாக பண்ணீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் மாறும், எனர்ஜி மாறும், வாழ்க்கை டைரக்ஷன் மாறும். நினைவில் வைங்க, மாற்றணும்னா காலை மாற்றணும்னா. இப்போ ஒரு நேர்மையான விஷயம் பேசலாம் மிஷன் ரூட்டீன் எல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணணும்னா தான் ஆக்சுவல் கேம் ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ நினைக்கலாம், நான் இருந்து ஆரம்பிக்கலாம், டைம் கிடைச்சா பண்ணலாம், என்கிட்ட டிசிப்ளின் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான். ஒரு உண்மை கேளுங்க, நீங்கள் இப்போ எப்படி வாழ்கிறீங்கோ அதே மாதிரி 1 வருடம் கழிச்சும் வாழ போகிறீங்க. அதே ஹேபிட்ஸ் இருந்தால் சேஞ்ச் வரணும்னா ஒரு டிசிஷன் வேண்டியது தான். நம்மளை பல பேர் மோட்டிவேஷன் வரணும், அப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்போம்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, ஷூட் ஆக்ஷன் எடுத்தால் தான் மோட்டிவேஷன் வரும். முதல் நாள் பர்ஃபெக்ட் ஆகாது, 2வது நாள் மிஸ் ஆகலாம், 3வது நாள் சோம்பல் வரும். அது எல்லாம் நார்மல். ஆனால் ஸ்டாப் பண்ணிடுறது தான் ப்ராப்ளம். நீங்கள் 100 பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும், லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஃப்யூச்சர் உங்கள் டேலண்ட் டிசைட் பண்ணாது, உங்கள் டெய்லி ஹேபிட்ஸ் தான் டிசைட் பண்ணும். நீங்கள் இன்று காலையில் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா நாளைக்கு நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லிடலாம். ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கிற வாழ்க்கை பின்னாடி கஷ்டம் தரும், ஆனால்
டிசிப்ளினியா ஆரம்பிச்ச வாழ்க்கை பின்னாடி ஈஸி ஆகும். அதனால பெரிய சேஞ்ச் வேண்டாம். இந்த 30 நிமிஷம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அதுவே போதும். சின்ன ஹேபிட்ஸ் தான். பெரிய லைஃப் சேஞ்ச் பண்ணும். நண்பர்களே, ஒரு முக்கியமான வார்னிங் சொல்லப் போறேன். இத லைட்டா எடுத்துக்காதீங்க. காலையில எழுந்த உடனே என்ன பண்றீங்கன்னு. அதுவே உங்க வாழ்க்கை எப்படி போகும் என்பதை தீர்மானிக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் 10, 15 நிமிஷம் ஃபோன் எடுத்தீங்கன்னா, நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நாள் ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஹாபிட் இல்ல. அது ஸ்லோ பாய்சன். ஏன்னா, மொமெண்ட்ல உங்க மைண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. மத்தவங்களோட லைஃப், மத்தவங்களோட ப்ராப்ளம்ஸ், மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் இதெல்லாம் உங்க பிரெயின்குள்ள வந்து உங்க எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க நாள் முழுக்க ஃபோக்கஸ் இல்லாம இருப்பீங்க. டிசிஷன் சரியா எடுக்க முடியாது. சின்ன விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல தெரியாது. தினமும் இதே மாதிரி நடந்தா உங்க லைஃப் டைரக்ஷன் தான் மாறிடும். ஒரு விஷயம் நினைவில் வைங்க. மாறிடம் தான் உங்க வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்தா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் லைஃப் ஸ்டேபிளா இருக்காது. நீங்க ஃபோன்ல நாள் ஆரம்பிச்சா நாள் உன்னை நடத்தும். நீங்க மைண்ட்ல நாள் ஆரம்பிச்சா நீ நாள் நடத்துவ. இதுல தான் டிஃபரன்ஸ். அதனால இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. எழுந்த உடனே என் மைண்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் என் முதல் 30 நிமிஷம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா 30 நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையை ஈதர் பில்ட் பண்ணும் இல்ல டெஸ்ட்ராய் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு நேரா சொல்லணும், நீ சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக பெரிய விஷயம் செய்யணும்னு அவசியமே இல்ல. உங்க வாழ்க்கைய மாற்ற பவர் ஒரு 30 நிமிஷத்துல இருக்கு. ஆமா. நாள் முழுக்க இல்ல, மாதம் இல்ல. காலையில அந்த முதல் 30 நிமிஷம் மட்டும். நீங்க அத கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, மைண்ட் சேஞ்ச் ஆகும். உங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகும். உங்க கான்ஃபிடன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதோட டிசிஷன்ஸ் பெட்டர் ஆகும். உங்க ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும். உங்க லைஃப் டைரக்ஷன் கிளியர் ஆகும். நண்பர்களே, சக்சஸ்னு ஒரு பெரிய சீக்ரெட் இல்ல. அது தினமும் ரிப்பீட் ஆகுற சின்ன சின்ன ரைட் ஆக்ஷன்ஸ் தான். நீங்க இப்போ நினைச்சு பாருங்க, எப்படி வாழ்றீங்கோ அதே மாதிரி தினமும் வாழ்ந்தீங்கன்னா 5 வருடத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுவே ஆன்சர். ஆனா நீங்க இன்று ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, அது டெய்லி ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா, ஒரு வருடத்துக்குள்ள நீங்க உங்களை நீங்களே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அவ்வளோ சேஞ்ச் வரும். நண்பர்களே, மோட்டிவேஷன் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் தானா வரும். பெர்ஃபெக்ட் டைமிங் எதுவும் இல்ல. இந்த மோமெண்ட் தான் பெஸ்ட் டைம். அதனாலிருந்து இல்ல. இப்பவே ஒரு டிசிஷன் எடுங்க. நான் என் காலையே சேஞ்ச் பண்ணுவேன். அதனால என் வாழ்க்கையையும் சேஞ்ச் பண்ணுவேன். நினைவில் வைங்க, வெல்லணும்னா காலை வெல்லணும். நண்பா, நண்பிகளே, நாம ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரே நாள்ல மாறாது. ஒரு நாள் எப்படி தொடங்குறோமோ, அதுதான் வாழ்க்கையை மாற்றும். நீங்க தினமும் காலையில என்ன செய்றீங்கன்னு பார்த்தா, நீங்க நாளைக்கு என்ன ஆகப் போறீங்கன்னு சொல்லிடலாம். அதனால பெரிய சேஞ்ச் வேண்டாம். இந்த 30 நிமிஷம் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. அதுவே போதும். நீங்க இந்த ரூட்டீன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு காம் ஆகும். உங்க பாடி எனர்ஜெட்டிக் ஆகும். உங்க ஃபோக்கஸ் ஷார்ப் ஆகும். முக்கியமா வாழ்க்கை டைரக்ஷன் கரெக்ட் ஆகும். இப்போ டிசிஷன் உங்க கையில் தான் இருக்கு. வீடியோ பார்த்துட்டு மறந்துடுவீங்களா? அல்லது நாளையிலிருந்து அப்ளை பண்ண போறீங்களா? நினைவில் வைங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பெரிய சக்சஸ் உருவாக்கும். ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா டெய்லி கன்சிஸ்டன்சி இருந்தா உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவல் போகும். அதனால ஒரு டிசிஷன் எடுங்க. நான் என் காலையை மாற்றுவேன். அதனால என் வாழ்க்கையையும் மாற்றுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியும் பெனிஃபிட் ஆகட்டும். அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல லைஃப் சேஞ்ச் பண்ணும் வீடியோஸ்ல நாம் மீண்டும் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் அனுப்புங்க. ஏன்னா நல்ல ஹேபிட் ஒரு வாழ்க்கை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே மாற்றும். அப்படியே சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இப்படி உங்க வாழ்க்கையை உயர்த்தும் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. மேலும் வீடியோல சொல்லப்பட்ட ரூட்டீன்ல நீங்க நாளையில இருந்து என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பர்சனலி எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன். நினைவில் வைங்க, வாட்ச் பண்ணுறது மட்டும் போதாது. அப்ளை பண்ணினாதான் லைஃப் சேஞ்ச் ஆகும். அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க.
நாளை எப்படி தொடங்குறோமோ வாழ்க்கை எப்படி மாறணும்னு முடிவு பண்ணும். அதனால நீ கட்டுப்படுத்தினா வாழ்க்கை தானாக உன் கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போதே ஆரம்பிக்கவும். காலை எழுந்ததும் இதை செய்யுங்கள். 30 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். காலையில எழுந்த உடனே நீங்க என்ன செய்றீங்கன்னு தான் உங்க வாழ்க்கை எப்படி போகும் என்பதை தீர்மானிக்குது. இந்த வீடியோவில் காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய ஒரு பவர்ஃபுல் ஹாபிட் மற்றும் 30 நிமிஷம் மார்னிங் ரூட்டீன் பற்றி தெளிவா பார்க்கலாம். இந்த சிம்பிள் ரூட்டீன் தினமும் ஃபாலோ பண்ணினா உங்கள் மைண்ட் செட், ஃபோக்கஸ், எனர்ஜி எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களானா பெரிய விஷயங்கள் தேவையில்லை. இந்த 30 நிமிஷம் மட்டும் சரியா பயன்படுத்துங்க. ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.